ஹாய், நான் உங்கள் சிட்டி பொண்ணு மீனா. நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உலை வச்சுருக்கேன். உலை கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கழிச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து சாப்பாடு வேகிற கலவை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அப்படியே வந்து இந்த கரண்டி வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கணும். வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. சாப்பாடு வந்து அப்படியே வேகட்டும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துட்டேன். அதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் அதோட சேர்த்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதை கூட சேர்த்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 5 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பருப்பு போட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சொம்பு பாருங்களேன், இதில் வந்து 3/4 சொம்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். வேணால் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா பொருளும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து குக்கர் மூடிக்கலாம். மூடி வச்சு இப்போ வந்து விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். சாப்பாடு வெந்துருச்சு நல்லா. இப்போ வந்து சாப்பாடு நம்ம அடிச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வந்துருச்சுன்னா நம்ம வந்து குக்கரை இறக்கிக்கலாம். இப்போ வந்து 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம விசிலை கழட்டிக்கலாம். அப்படியே வந்து குக்கரையும் கழட்டிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருந்துருச்சு. நம்ம எப்பவுமே வந்துட்டு இந்த பருப்பாம்பருப்பு எல்லா வீட்லேயுமே வச்சுருப்போம். இதில் வந்து லைட்டாக வந்து கடைஞ்சிக்கோங்க. எதனாலனா நம்ம பருப்பாம்பருப்பு வச்சு பருப்பை கடையும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். பருப்பை நல்லா கடைஞ்சாச்சு. இங்கே பாருங்களேன், பருப்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து குக்கரில் ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து பருப்பை வந்து சேர்த்துப்போம் குழம்பு செய்யறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து இந்த பருப்பாம்பருப்பு வச்சு கடைஞ்சி செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு நம்ம சொல்கிறத ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஏற்றளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாருங்கள், இந்த சொம்பில் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். சப்போஸ் பத்தாத பட்சத்துக்கு நான் வந்து ஒரு 1/4 சொம்போ இல்லை 1/2 சொம்போ நான் சேர்த்துக்குவேன். இப்போ வந்து நம்ம தாளிக்க ரெடி ஆகிடலாம். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ வந்து குக்கரை வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து குக்கர் கொஞ்சமாக லைட்டாக சூடாகட்டும். அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து குக்கர் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது கூட சேர்த்து நம்ம கடுகு போட்டு எண்ணெய் சூடாச்சு. இப்போ வந்து நம்ம கடுகும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது வெடிக்குது. நல்லா அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து
நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக கேரட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்படி வந்து கலச்சி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நான் ஆல்ரெடி வந்து பருப்பில் வந்து 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கீழே போட்டிருக்கேன். அதனால் வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்களும் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். இதோட நம்ம வந்து பருப்பு கலந்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு கலந்துக்கலாம். பருப்பு கலந்தாச்சு அந்த காயோட. இப்போ வந்து அதுக்கேற்ற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து பருப்புக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து குழம்புக்கு ஏற்ற அளவு வந்து உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கல் உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், குழம்பு இன்னும் ரெடி ஆகவே இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி நான் வந்து எப்படி வந்து செஞ்சு வீடியோ போட்டிருக்கோன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து அந்த குழம்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். காய்கறி பாருங்களேன், குழம்பு மட்டும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இது வந்து ஒரு இப்போ வந்து கல்லுப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 4-5 கொதி வரட்டும். சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரக்காக நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கும் போது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சாப்பிடுவோம், இன்னும் வேணும் கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதாவது நான் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் 4-5 விசில் வரட்டும். அதுக்கு வந்து காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் வந்து கேரட் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். வந்து ஒரு 4-5 கொதி வரட்டும். இங்கே பாருங்களேன், சாம்பார் வந்து பொங்கி வரும்போது எவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்கள். ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக குழம்பு ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்லாம் போல எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2 கொதி மட்டும் வரட்டும். சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குங்க. வாசனையே வெளியே வர வரைக்கும் அந்தளவுக்கு வாசனை நல்லா தூக்குது. இன்னும் 2 கொதி மட்டும் வரட்டும். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாசனைக்காக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சாம்பார் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு, அப்புறம் சாம்பார் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சமையல், சரிங்களா? வெள்ளை சாதமும் சாம்பார் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட்லாம் இல்லாமல் என்னால் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், சாம்பார் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இது கொதிக்கும் போதே வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.